இமேஜில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்குது மோடில் நம்ம இதில் இருக்க அவ்வளோதையும் தனியாக ட்ரை பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு க்ரை ஸ்கேல்னு என்ன சொல்லிடுறேன். க்ரை ஸ்கேல் வந்து வேறு ஒன்றும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணுமான்னு கேட்டு டிஸ்கார்ட் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்குது பிரைட்னஸ். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினா வரும், இந்த கலர் சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்காது. அதுக்கு நீங்கள் RGB கலரில் இருந்தால் அது மட்டும்தான் அது மீது கலர் சம்மந்தப்பட்ட அத்தனையும் ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வைப்ரேஷன், ஹியூ சேச்சுரேஷன் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரைட்னஸ்னால் பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது, அது மாதிரி கான்ட்ராஸ்ட்னா அந்த கூட்டுறது குறைக்கிறது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இருக்குது லெவலில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஷேடோ. இந்த பார் வந்து ஷேடோ கூட்டுறது குறைக்கிறது. நடுவில் இருக்கிறது மிட் டவுன், ஹைலைட்டும் ஆகும் ஷேடோவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஹைலைட். இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூன்னு RGB மோடில் இருக்கும். இப்போ ரெட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் டவுனில் இந்த லெவலுக்கு வேணும்னா இந்த லெவல் கூட்டணும்னா கூட்டலாம், குறைக்கணும்னா குறைக்கலாம். அது போக ஷேடோ மிட் டவுன்லேயும் அதே மாதிரி தான், கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ப்ளூலாம் யூஸ் பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது வந்து நீங்கள் டூல்ஸில் ஒன்று பார்த்தீங்களா, அதே மாதிரிப்பட்ட இது ஐ கேர்னு என்னன்னு சொல்லுவாங்க, ஐ பென்னா. அது கலர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலரில் டிக் அடிக்கீங்களோ அந்த கலர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டூல் தான் அது. இந்த கலர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இதில் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் வர பார்த்தோம்னா கர்வ்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பார் மாதிரி இருக்குல்ல, இந்த பார் அப்படியே தூக்குனீங்கன்னா அதுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதில் நீங்கள் அது வேறு இடத்துல வச்சு கிளிக் அடித்தா அதில் ஒரு பாயிண்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ ரெட் வேணுன்னா ரெட்டு, க்ரீன் வேணுன்னா க்ரீன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கலாம். அடுத்த க்ரீன் இருக்குது, எத்தனை பாயிண்ட் வேணாலும் அதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்குது S2. இதில் எதுவுமே உங்களுக்கு அந்த இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஒன்று போல தான் தெரியும். இது இதுதான், இதுதான். ஆனால் ஒரு பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஒயிட்டாக மாற்றுறது ஃபுல்லாக இந்த கலர் கரெக்ஷன் தான் யூஸ் ஆகும். ஆனால் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. வைப்ரேஷன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு பார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேலே கொடுத்துருக்க கலர் சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அது பாட்டு மாறிட்டு இருக்கும். இதுதான் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இது ஹியூ, அது கீழே ஒரு சேச்சுரேஷன் என்ன பார்த்தீங்களா, இது ரெட்டு, இது எத்துறதும் அது பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றுறதும். அதுக்கப்புறம் இருக்கிறது லைட்னஸ், டார்க்காக இருக்கிறது ஒயிட்னஸை கூட்டுறது. கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த அப்ளை உங்களுக்கு இதில் அப்ளை ஆகாது. நீங்கள் பண்ண எஃபெக்ட் எதுவுமே இதில் அப்ளை ஆகாது. அப்புறம் கலர் பேலன்ஸ், ஜெயாண்ட்ரெட், அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஃபோட்டோ ஃபில்ட்ரு, சேனல் மிக்சரு, இன்வெர்ட்னா அப்படியே அந்த நெகட்டிவ் இதுக்கு மாற்றிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் செட் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிரேடியன் மேப்பு, இதுலேயே 5 ஃப்ரீ செட் இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கலர் 3-4 கலரை ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கு தனி இது போட்டிருக்கோம். அப்புறம் வேரியேஷன். இது இந்த செட் இருக்கிறது ஒரிஜினல், அது இந்த செட் இருக்கிறது கரண்ட் பிக்கு. நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணால் இந்த கரண்ட் பிக்கில் மாறிட்டே இருக்கும். இதுதான் உங்கள் ஒரிஜினல் இமேஜ், அதுலேருந்து இது எப்படி மாறி இருக்குன்னு கட்டுறதுக்கு. இது ரெட் வேணா ரெட்டு, எல்லோ வேணா எல்லோ, க்ரீன் வேணா க்ரீனு, அப்படி ஏற்றிட்டே இருக்கணும்.
ஓகே கொடுத்துடும். ஓகே கொடுத்தோம் இந்த மாதிரி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீப்ளேஸ் கலர். ரீப்ளேஸ் கலர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வேற ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். வெளியே வரமா பார்ப்போம். நம்ம இப்போ பின் டூல் வச்சு கிளிக் பண்ண இடம் மட்டும் அப்படியே மாறுது. அந்த கலர் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த கலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஹியூமன் சேச்சுரேஷன் மாறும். நாங்கள் தெளிவாக பார்க்கணும்னா இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கலர். இப்போ கரெக்டாக அந்த பேபிக்கு கண்ணு தனிச்சு தெரியனால அதை அடிப்போம். அடிச்சுட்டு ஹியூமன் சேச்சுரேஷன் மாற்றி பாருங்கண்ணா. வித்தியாசம் தெரியுதுன்னா ப்ளூவாக இருந்தது இப்போ டார்க்காக இருக்கு. அந்த இடம் மட்டும் நம்ம அஃபெக்ட் ஆகும். அந்த கலர் செலக்ட் ஆகிருக்கலாம். இல்லை என்னென்ன மாடலுக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணுறோமோ அந்த இது மட்டும் அதில் மாறிட்டே இருக்கும். இதுதான் ப்ளூ கலரில் அந்த காட்சி. இதுதான் ஒரிஜினல் பிக்சர். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஆட்டோ டோன். அதுலேயே ஆட்டோவை டோன் பண்ண தட்டி கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ கான்சன்ட்ரேஷன் அதுவே தனக்கு அதுக்குள்ளே இதை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆட்டோ கலர் இந்த இதுக்கு கலர் ஃபிக்ஸ் ஆட்டோ இருக்கும். அந்த மாதிரி அதுவே கால்குலேஷன் பண்ணி அதுவே ஒரு கலரில் கொடுக்கும். இமேஜ் சைஸுங்கிறது இதில் நீங்கள் கொடுக்குறது தான். வித்து நீங்கள் சேவ் பண்ணுற நேரம் உங்களுக்கு வராது தாண்டி. நீங்கள் புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலும் கொடுத்துருவீங்க. இது நார்மலாக இருக்க ஃபோட்டோக்கு உங்களுக்கு பிக்சல் மாற்றணும்னா கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வச்சுருக்கோம். இதில் இந்த கான்ஸ்ட்ரக்ஷன் இது ஆனில் இருந்து வைங்களா, கீழே ஹைட்டை தானாக பிக்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அதுக்கு டிக்கை எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இப்போ மாற்றி பாருங்கள். நீங்கள் கொடுக்குறது மட்டும் தான் மாறும். மேலே இருக்க எது ஒன்றும் மாறாது. இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். அடுத்த ரொட்டேஷன் 180 90 டிகிரி திருப்பி கொடுத்தோன்னா அதே மாதிரி ரொட்டேஷன் ஆகிடுது. அப்புறம் 90 இந்த இது இருக்குல்ல, இதில் நம்மளே டைம் கொடுத்துக்கலாம். மீதி இருக்கிற ரொட்டேஷன் நீங்களே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ 180 டிகிரியும் கொடுத்தோம்னா தாயிட மாறிடும். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இமேஜ். இந்த இமேஜில் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துருக்கோம். இது பக்கத்துலேயே அடுத்த ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும். இது அப்ளை இமேஜ். இதுக்கு மேலே இன்னொரு இமேஜை அப்ளை பண்ணியிருக்கு. அது மல்டிப்ளை ஆனதுனால அது இப்போ டார்க்காக தெரியுது. அது மல்டிப்ளை இதெல்லாம் நம்ம லேயரை இந்த இதை டீட்டெயில் பார்க்குறோன்னு பார்ப்போம். இது கால்குலேஷன். அது ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த இமேஜ் இப்படி இருந்தால் போதுமா. சரி, அடுத்து நம்ம லேயரை தான் பார்க்க போகிறோம். சரி, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கு தானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.